5000 ரூபாய் வந்துருச்சா செலவெல்லாம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 5000 ரூபாயில் 5 மாதத்துக்கான செலவு பார்த்துருவாங்களா? இவர் குடும்பம் பார்த்துருமா? இவர் பேரம் பார்த்துருவானா? 5000 ரூபாய் வச்சு 5 மாதத்துக்கு போகிறது 2.5 கோடி ரூபா காரில், 3 கோடி ரூபா காரில் 5000 ரூபாய் வச்சு செலவு பார்த்துருவாங்களா? இந்த மக்களை இப்படி கையேந்த வச்சிருக்கிறோமேன்றத கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அதுக்கு வெக்கப்பட வேணாமா? பொருளாதாரத்தில் மிகைமையான வளர்ச்சி. ஏன் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? ஏன் சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு 500 கடையை மூடி இருக்கோன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுவாங்க. நீ என்ன காசை கொடுத்து கொண்டு வந்து நீ சேரை போட்டு எல்லாத்தையுமே உட்கார வச்சு நீ சாராயத்தையும் சாப்பாட்டையும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தாலும் அவன் பின்வெளியே எகிரி குச்சி போய் அந்த நீங்கள் கொடுத்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவன் டாஸ்மாகில் தானே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான். விஜய்க்காக ஒரு % ஓட் பண்ணுவாங்கன்னாலுமே கிரவுண்ட் ஒர்க் என்ன இருக்கு? கிரவுண்ட் ஒர்க் பண்ணலைன்றதை யார் சொல்றா? எதிர்கட்சிகள் தானே சொல்லுவாங்க. யாருக்கான கட்சி இது? எங்க கட்சி வேலையை யார் பார்க்கணும்? யாரு கவலைப்படணும்? உங்க கட்சியில நீங்க பாக்குறீங்கல்ல, என் கட்சி வேலையை யார் பார்க்கணும்? நீங்க தான் பார்க்கணும். என் கட்சியில் கிரவுண்ட் ஒர்க் நடக்கலை, வேட்பு மனு கொடுக்கல, வேட்பாளரை தேர்வு செய்யலை, கட்சியில் நிற்கலை, இதெல்லாம் யார் விஷயம்? மாவட்ட செயலாளர் போடலை, பகுதி செயலாளர் போடலை, கிளை செயலாளர் போடலை அப்படின்றதெல்லாம் யார் கவலைப்படணும்? யாருங்க கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டியது நீங்கள் தான். ஆனாலும் கிரவுண்ட் ஒர்க் இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன்னா, என்ன நம்பிக்கையில் ஓட் பண்ணுவாங்க? எங்களுக்கு பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பண்ணுவாங்கல்ல, போய் வாங்கிக்கோங்க. திமுக மாடல் ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் கனிமொழி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா சொல்லலையா? ஏன் மூடப்படலை? வெக்கம் மானம் சூடு சொல்றா இருந்தா நீங்க யாரும் ஓட்டு கேட்டு வராதீங்கன்னு சொல்றேன். எதன் அடிப்படையில் நீங்க ஓட்டு கேட்டு வர போறீங்க? 2 வருஷத்துல ஒட்டுமொத்த 75 ஆண்டுகள அரசியல் வரலாறையும் கதற விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு கிராமப்புறத்துலையும் நகர்ப்புறத்துலையும் தெருக்கல்ல வரைக்கும் நின்று அவன் உங்களை கதற விடுறான்னா, இவன் பொலிட்டிக்கலாக இவன் தயாராகலைன்னு சொன்னால் உங்களை விட கோமாளி இல்லை, நீங்கள் அறிவு திருவிழா நடத்துனதுக்கு சம்மதம் இல்லைன்றதை நான் பலமுறை பதிவு சொல்கிறேன். உண்மையாயிடுச்சா? பொதுமக்களுக்கும் தாவேகாவுக்கும் தான் சண்டை, திமுகவினர் சண்டை போடலை அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொன்னாங்க. சேகர் பாபுக்கு வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வேட்டு. அது மிக பிரம்மாண்டமாக வெடிக்கும். அது மிகப்பெரிய ஒரு வான வேடிக்கையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். சேலத்தில் கூட்டத்தில் பார்க்கும்போது வெயில் வரைக்கும் அந்த எப்படி சொல்கிறது, அந்த கூட்டம் நடக்குது. வெயிலில் தான் எல்லாரும் பார்க்குறாங்க. எப்போவுமே ஏன் தாவேகா இப்போ திமுகவோட கூட்டம்லாம் பார்க்குறோம், சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க, விமர்சிக்கவே பட்டாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க, தண்ணீர் கொடுக்குறாங்க. இங்கே தண்ணி கொடுக்கலன்னு யாரும் சொல்ல முடியாது. கொடுக்குறீங்க, ஆனால் ஏன் உட்கார வைக்க மாட்டேங்கிறீங்க யாரையுமே? அதாவதுங்க, நீங்கள் பல 1000 கோடிகளை கொள்ளை அடித்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு பல கோடீஸ்வரனும் செல்வந்தர்களும் தயாராக இருக்கிறான். இங்கே உழைப்பால் ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தான் இங்கே இருக்கிறான். அந்த மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சேர்ந்து தான் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறாங்க. தலைமை கழகம் பணம் கொடுத்து அந்த நிகழ்வை நடத்திடல, புரியுதுங்களா? கட்சியிலேருந்து பணம் கொடுத்து நடத்தலை. ஒருத்தனும் கஷ்டப்பட்ட காசில் நடத்தக்கூடிய நிகழ்வு. அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ அதை அத்தனையும் பண்ணுறாங்க. வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து இருப்பதற்கு தண்ணி கொடுக்குறாங்க, அந்த எலக்ட்ரோ பவுடரெல்லாம் கலந்ததெல்லாம் கொடுக்குறாங்க, தொப்பி கொடுக்குறாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடியதுக்கு எல்லாமே சொல்கிறாரு. மாவட்ட செயலாளர் அதுக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்குறாரு. 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே, 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நிகழ்வு முடிஞ்சிரும்னு. ஆனால் நேற்று வெள்ளிக்கிழமைன்றதை கருத்தில் கொண்டு தலைவர் தளபதி 1 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறாரு, 1:30க்குள்ளே முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஜிம்மா தொழுகை இருக்குது, அதனால தொழுகைக்கான ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்குன்றத எவ்வளோ கண்ணியமாக எல்லாத்தையுமே ஒவ்வொன்றும் பார்த்து செய்கிறாங்கன்றதை பாருங்கள். அப்போ 1 மணிக்குள்ளே உங்களுக்கு மீட்டிங்கை முடித்து அனுப்பணுன்றது தான் அவர்களுடைய திட்டமிடுதல், புரியுதுங்களா? அதில் நீங்கள் வெயிலில் நிற்கிறீங்க கொள்றீங்கன்னா அதுக்கேற்ற ஏற்பாடுகளை அவங்க செஞ்சுருப்பாங்க. நீ என்ன காசை கொடுத்து கொண்டு வந்து நீ சேரை போட்டு எல்லாத்தையுமே உட்கார வச்சு நீ சாராயத்தையும் சாப்பாட்டையும் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தாலும் அவன் பின்வெளியே எகிரி குச்சி போய் அந்த நீங்கள் கொடுத்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு அவன் டாஸ்மாகில் தானே போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான். இங்கே அதை தானே சொல்கிறோம், அங்கே குடிக்காதவன் எவன் இருக்கான் காட்டு, இங்கே குடித்தவன் எவன் இருக்கான் காட்டுன்றது தானே எங்களுடைய முழக்கமாக இருக்குது. விஜய்க்காக ஒரு % ஓட் பண்ணுவாங்கன்னாலுமே கிரவுண்ட் ஒர்க் என்ன இருக்குது தாவேகா சார்பில்னு ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்படுது. தாவேகா சார்பில் வருதா? தாவேகா சார்பில் கேட்க முடியாதுல்ல, தாவேகா சார்பில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னு வருது. கிரவுண்ட் ஒர்க் பண்ணலைன்றதை யார் சொல்கிறா? எதிர்கட்சிகள் தானே சொல்லுவாங்க. யாருக்கான கட்சி இது? எங்கள் கட்சி வேலையை யார் பார்க்கணும்? யார் கவலைப்படணும்? உங்கள் கட்சியில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, என் கட்சி வேலையை யார் பார்க்கணும்?
நீங்க தான் பார்க்கணும். என் கட்சியில் வந்து கிரவுண்ட் ஒர்க் நடக்கலை, வேட்பு மனு கொடுக்கல, வேட்பாளரை தேர்வு செய்யலை, கட்சியில் நிற்கலை, இதெல்லாம் யார் விஷயம்? மாவட்ட செயலாளர் போடலை, பகுதி செயலாளர் போடலை, கிளை செயலாளர் போடலை அப்படின்றதெல்லாம் யார் கவலைப்படணும்? யாருங்க கவலைப்படணும்? கவலைப்பட வேண்டியது நீங்க தான். ஆனாலும் கிரவுண்ட் ஒர்க் இல்லைன்னா நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் என்ன நம்பிக்கையில ஓட் பண்ணுவாங்க? யாருக்கு? எங்களுக்கு பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு பண்ணுவாங்கல்ல, போய் வாங்கிக்கோங்க. காரி துப்புறாங்க நீங்க போற இடங்கள் எல்லாத்தையுமே. ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சதை மக்கள் இன்னைக்கு நாசமா நிற்கிறதுக்கு காரணமே இந்த 2 பேர் தானே. இல்லையே, திருப்பத்தூர்ல கூட முதலமைச்சர் போயிட்டு திட்டங்கள்லாம் 5000 ரூபாய் வந்துருச்சான்னு மக்களை சந்தித்து கேட்கிறாரு. என்னைக்கு வரவே இருக்கிறாங்க மக்கள்? என்னைக்கு கேட்டாரு? திருப்பத்தூர்ல. காசு எப்போ போட்டாரு? நேத்து போட்டுட்டு நேத்தே போயிட்டாரா? புரியலையே ஒண்ணுமே எனக்கு. எல்லாம் நாடகமா இருக்கு, செட்டிங்கா இருக்குது. இந்த கேமரா பாலிடிக்ஸ் எங்களுக்கு வேண்டாம். மக்களுடைய மனசுல என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொருத்தருடைய ஹார்ட்லயும் என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். தலைவர் தளபதி இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஆட்சியும் அதிகாரமும் நாளைக்கு யாருக்கிட்ட வரப்போகுதுன்றது மக்களுக்கு தெரியும். யாருக்கு வாக்கு செலுத்தணுன்றது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நேற்று நீங்கள் பணம் போடுவீங்களா? இன்னைக்கு திருப்பூரில் எப்படி உடனடியாக காவல்துறை அனுமதி வாங்குனீங்க, எல்லா கட்டமைப்புகளும் பண்ணீங்க, எல்லாமே திட்டமிடுதல் எப்படி ஒரு 5000 நீங்க அறிவிக்காம எப்படி போட்டீங்க? 5000 ரூபாய் வந்துருச்சா, செலவெல்லாம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 5000 ரூபாயில 5 மாசத்துக்கான செலவு பார்த்துருவாங்களா? இவர் குடும்பம் பார்த்துருமா? இவர் பேரம் பார்த்துருவானா? 5000 ரூபாய் வச்சு 5 மாசத்துக்கு போகிறது 2.5 கோடி ரூபா காரில், 3 கோடி ரூபா காரில் 5000 ரூபாய் வச்சு செலவு பார்த்துருவாங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய்க்கு டீசல் போடுவீங்க? இந்த மக்களை இப்படி கையேந்த வச்சிருக்கிறோமேன்றத கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கீங்களே, நீங்கள் அதுக்கு வெக்கப்பட வேணாமா? பொருளாதாரத்தில் மிகைமையான வளர்ச்சி. ஏன் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினீங்க? ஏன் சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு 500 கடையை மூடி இருக்கோன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுவாங்க. 500 கடை, ஒரு 100 கடை, ஒரு 50 கடை. குஷ்டரோகி கையில் இருக்கக்கூடியதை இருப்பதற்கு சமம்னு அண்ணா சொன்னாரு. அதை இப்போ இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க அதை இருந்தா பரவாயில்ல, அதையும் நக்கி பிழைக்கலாம் நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க எவ்வளவு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஓட்டுக்காக இன்னைக்கு கொண்டு போயிட்டு லேப்டாப்பை கொடுக்கறதும் உடனே ஓடுறதும், இன்னைக்கு ஓடியாடுறதும், இவ்வளோ டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? இத்தனை நாள் எங்க போனீங்கன்னு கேட்கறேன். மத்தியில அதுதான் ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க. யாருக்கு? இந்த மாதிரி எல்லா கணக்கும் மக்களுக்கு தெரியும். கடைசி நாள் நீங்க கூஜா தூக்குவீங்கன்னு. அதுக்கெல்லாம் மயங்கக்கூடியது இன்னைக்கு மக்கள் இல்லை. சாமானியவர்களும் எளியவர்களும் இன்னைக்கு பொதுமக்களும் வெகுஜன மக்களும் தயார் நிலையில் இருக்கிறான். குத்துன்னு உங்க காதுகள் பிளப்பதற்கு விசில் அடிக்கிறதுக்கு தயாரான ஒரு சூழல்ல இருக்கிறான். இன்னைக்கு ஒட்டுமொத்தத்தினுடைய பட்டி தொட்டி தோறும் இன்னைக்கு விசில் சின்னம் போய் சேர்ந்துருச்சு. இன்னைக்கு அதே மாதிரி நீங்க போய் கேளுங்க, எல்லா மாவட்டத்திலையும் எல்லா கிராமங்கள்லையும் விசில் சின்னம் எதுன்னு, யாருடைய எதுன்னு இல்லை, தலைவர் தளபதியினுடைய சின்னம் எதுன்னு கேளுங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட 10 கொடியை காட்டிட்டு 10 கொடியினுடைய கட்சியினுடைய பேரை கேளுங்க. எந்த கட்சியினுடைய பேரை கரெக்டா சொல்லுது, கொடியை கரெக்டா சொல்லுதுன்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு போய் ரீச் ஆயிருக்கு மக்கள்கிட்ட. நீங்க இன்னைக்கு பேசுறீங்க அதிமுக களத்திலே இல்லை அப்படின்னு என்னதான் நீங்க சொன்னாலும் அதுதான் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி. இன்றைக்கும் இரட்டை இலைக்குன்னு வாக்காளர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப களத்திலே இல்லை அப்படின்னு சொல்றதுனால களத்திலே இல்லைன்னு ஆயிருமா? களத்தில் எங்களை பொறுத்த அளவுக்கு இல்லை தான். எனக்கு பசிச்சா நான் தானே சாட முடியும், எனக்கு தோன்றது தானே பேச முடியும். அவருக்கு தோன்றதை பேசியிருக்கிறார். களத்தில் இல்லை தான். பொதுவாக எல்லாரும் ஒரு பெர்சன்டேஜ் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் சேலத்தில் பேசும்போது அவங்களே சொல்றாங்க 30% ஓட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்கன்னா எதன் அடிப்படையில் அவங்க மட்டும் சொல்றாங்க? அவர் ஒரு கருத்து கணிப்பு வச்சிருப்பாரு, மக்களுடைய மன ஓட்டத்தை பார்த்திருப்பாரு, தொண்டர்களுடைய எழுச்சியை பார்த்திருப்பாரு, தன்னுடைய தங்கிட்ட இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கையை பார்த்திருப்பாரு, அவர்களுடைய குடும்பத்தாரை பார்த்திருப்பாரு. கட்சியிலே சேராத எவ்வளோ பேர் இன்னைக்கு தலைவர் தளபதி ஆதரிச்சு இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே மக்களும் இன்னைக்கு அவருக்கு தான் ஓட்டு போடணும்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சொல்லியிருப்பாரு. போதை கலாச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பரவிருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் வந்தால் போதை கலாச்சாரத்தை எப்படி ஒழிப்பேன்னு அந்த ஒரு சொல்யூஷன் சொல்றது இல்லை. அப்படி ஒவ்வொரு சினாரியோவும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட முதவே சொல்லிடணும். நீங்க சொன்னீங்கல்ல நீட்டை ஒழிச்சிருவேன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, நீட்டை ஒழிச்சிருவோன்னு சொல்லி தானே வந்தீங்க அப்பாவும் மகனும். ஏன் ஒழிக்கல? என்ன சொல்லி வந்தீங்க? திமுக மாடல் ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் கனிமொழி சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா சொல்லலையா? ஏன் மூடப்படலை? வெக்கம் மானம் சூடு சொல்றா இருந்தா நீங்க யாரும் ஓட்டு கேட்டு வராதீங்கன்னு சொல்றேன். எதன் அடிப்படையில் நீங்க ஓட்டு கேட்டு வர போறீங்க? அவர் உங்களுக்கு சொல்லிடணும் இப்பவே எப்படி நான் பண்ண போறேன்றதை உங்கள்கிட்ட சொல்லிடணுமா? நீ கொடுத்த தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றுறதுக்கே உனக்கு வக்கு இல்லையே.
கொடுத்த 505 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டீங்களா? கனிமொழி அவர்கள் சொல்றாங்க 400க்கும் மேற்பட்ட. அப்ப ஏன் பத்திரிகையில செய்தி கொடுத்தீங்க இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை எங்களால நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு? இருக்கு 116 தேர்தல் அறிக்கைகளை மட்டும்தான் எங்களால் நிறைவேற்ற முடிஞ்சிச்சு. இத்தனை தேர்தல் வாக்குறுதிகளும் எங்களால் நிறைவேற்ற முடியலன்றத பத்திரிகையில செய்தியா கொடுத்தது தமிழக அரசு. கனிமொழியை மறுக்க சொல்லுங்க, நம்ம பேசுறேன். கொடுத்தாங்களா இல்லையா விளம்பரம்? அதை மறுத்து பேச சொல்லுங்க அக்கா கனிமொழிய. தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய சாராய கடைகளுடைய வாசனையில அவர்களுக்கு தலைக்கு ஏறிடுச்சான்னு கேட்கிறேன். மயக்கத்துல இருக்காங்களான்னு கேட்கிறேன். நிதானத்துல தானே இருக்கீங்க. எப்படி உங்க அரசாங்கம் கொடுத்த செய்தி, நீங்க உங்க பத்திரிகையில கொடுத்த செய்தி உங்க பார்வைக்கு வராம போயிடுச்சு? அப்ப ஏன் மாதந்தோறும் மின் கட்டண அளவு எடுப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் எடுக்கல? இன்னைக்கு 5 வருஷம் முடிய போகுது, ஏன் எடுக்கல? சொத்து வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்களே, ஏன் ஏத்துனீங்க? கழிவுநீர் வரி உயர்த்த மாட்டேன்னு சொன்னீங்களே, ஏன் பண்ணீங்க? பத்திரப்பதிவில் இன்னைக்கு வரியை உயர்த்தி இருக்கீங்களே, ஏன் உயர்த்தினீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு தானே கொடுத்தீங்க. இதெல்லாம் ஏன் பண்ணீங்க? இதெல்லாம் நீங்க சொல்ற எத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டேன்றாங்க? 95%. 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றாங்க. அப்படியெல்லாம் இல்லையே, திமுக சொல்லலையே. 116 வாக்குறுதிகள் தான். கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாரு. மக்களுக்கே தெரியும் எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியாதுன்னு. நாங்க தேர்தல் நேரத்தில் கொடுக்கறது தான் வாக்குறுதின்னு சொல்றாரு. அத்தனைக்கும் ஆதாரம் வச்சிருக்கேன். பேசினாரா இல்லையா சகோதரர் சானவாசு? அப்ப நீங்க எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க? இப்போ கனிமொழி அக்கா தேர்தல் வாக்குறுதிகளை தயார் செய்வதற்காக ஒரு கூட்டம் நடத்தினாங்க. 4 பேர் கூட இல்லையே, பார்த்தீங்கல்ல? நான் போய் வழியில் நின்று தடுத்துட்டேன், நான் யாரும் உள்ளே போவாதீங்கன்றதுக்கு. தாவேகா நிர்வாகிகள் எவ்வளோ மெச்சூரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, விஜய் பேசும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, டயலாக் மாதிரி இவங்க கொள்கை எதிரி, இவங்க அரசியல் எதிரி அப்படின்னு அந்த கோட்ஸ் மாதிரி தான் சொல்லக்கூடிய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப எப்படி பொலிட்டிசைஸ்டா அவங்க இல்லை மெச்சூரா அப்படின்லாம் சொல்கிறாங்க. 2 வருஷத்தில் ஒட்டுமொத்த 75 ஆண்டுகள அரசியல் வரலாறையும் கதற விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு கிராமப்புறத்துலையும் நகர்ப்புறத்துலையும் தெருக்களில் வரைக்கும் நின்று அவன் உங்களை கதற விடுறான்னா, இவன் பொலிட்டிக்கலாக இவன் தயாராகலைன்னு சொன்னால் உங்களை விட கோமாளி இல்லை, நீங்கள் அறிவு திருவிழா நடத்துனதுக்கு சம்மதம் இல்லைன்றத நான் பலமுறை பதிவு சொல்கிறேன். உண்மையாயிடுச்சா? அவன் தான் உங்களை கதற விட்டுக்கிட்டு இருக்கான் 75 வருஷம் அரசியல் வாழ்க்கையினுடைய வரலாறுகளை. களத்தில் நின்று வேலை செய்யக்கூடியது அவன் தான். ஒவ்வொரு பக்கமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடிக்கம்பம் நடக்கூடாது பிரச்சனை. திமுக 75 வருஷம் கட்சி போய் சண்டை போடுது. கொடிக்கம்பம் வச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கொடியை பார்த்து பயப்படுறீங்களா? யாருக்குக்கா ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறாங்க. துறைமுகம் தொகுதியில் போய் 10 பசங்க அவனை போட்டு அடிக்கிறது. அடிச்சுட்டு வீட்டில் வந்தாங்களாம், தாவேக்காக தான் ஓட்டு போடணும், ஃபோன் நம்பரை சொல்லுன்னு போட்டு அடிச்சிட்டாங்களாம். அந்த அக்கா பேட்டி கொடுக்கு, நம்பினா தான் சோறுன்னு சொல்லிட்டாங்க. பொதுமக்களுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சண்டை, திமுகவினர் சண்டை போடலை அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு சொன்னாங்க. சேகர் பாபுக்கு வச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு வேட்டு, புரியுதுங்களா? அது மிக பிரம்மாண்டமாக வெடிக்கும். அது மிகப்பெரிய ஒரு வான வேடிக்கையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ தெரியும். வேட்பாளர்கள் அறிவிப்பு அதெல்லாம் இப்போ ரொம்ப கம்மி காலகட்டம் தான். கிட்டத்தட்ட ஏப்ரல் மிடில் திமுக அறிவிச்சிட்டாங்களா? இன்னும் கூட்டணியவே உங்களால் இப்போ இழுத்து பிடிச்சி வைக்க முடியல. என் கூட்டணியில் நாங்கள் பலமான கூட்டணி, பலமாக இன்னைக்கு காலையில் வரைக்கும் மாணிக் தாகூர் எதிர்த்து தான் பேசியிருக்கிறாரு. உங்களுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் பூத்துக்கு 4 பேர் கூட இல்லை, இதெல்லாம் நீ எல்லாம் ஒரு கட்சி, நீ எல்லாம் வரலான்னா சந்தோஷம், எங்கள் தளபதிக்கு பிரச்சனை இருக்காது, எல்லாருக்கும் அழகாக சீட்டை பங்கிட்டு கொடுப்போன்னு ஓப்பனாக பேசுகிறாரு. அப்போ மானம் கெட்டு போய் காங்கிரஸும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது. அதையே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க காங்கிரஸ்காரர்களை. காங்கிரஸ்காரர்களுக்காவது சுயேசி இயக்கத்தை கட்டமைச்சு வலுவாக நடத்தின ஒரு இயக்கம், நம்ம 100 ஆண்டு கால இயக்கம், நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு அவமானம் தேவையான்றதை சிந்திச்சிருக்கணும். சரணாகதி அடைஞ்சு கிடக்கிறாரு அண்ணன் செல்வ பெருந்தகை. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? உங்களால் கூட்டணியவே உங்களால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியல. அண்ணன் ஜவாஹிர்ல அண்ணன் பேட்டி கொடுக்குறாரு, எங்களுக்கு 5 சீட்டாவது கண்டிப்பாக வேணும்னு. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் தாம்பரம் யாக்கோபு பேட்டி கொடுக்குறாரு, ஆம்பூரில் நாங்கள் தான் எங்களுக்கு தான் தந்தே ஆகணும்னு நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறாரு திமுகவுக்கு. நீங்கள் உறுதிப்படுத்துங்க, கட்டமைப்பாக இருங்க. இந்த பக்கம் திமுக இப்போ இந்த பக்கம் அண்ணா திமுக அமித்ஷாவுடைய அண்ணா திமுகவா இருக்குதா, இல்லை எம்ஜிஆர் கொண்டு வந்த அண்ணா திமுகவா இருக்குதான்றது ஒரு பெரிய சந்தேகங்கள் இருக்கு, புரியுதுங்களா? நீங்கள் நாங்கள் கூட்டணியில் ஆச்சு, அது தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம். உங்களுடைய நிலைப்பாடுல நீங்கள் இருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியன், மைத்ரேயன் எல்லாரும் அந்த பக்கம் பிடுங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரா. அண்ணன் செங்கோட்டையன் எங்கள் பக்கம் வந்துட்டாரு, புரியுதுங்களா? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா ஒருத்தவங்களும் வந்துட்டாங்க. உங்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்றுங்க.
தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், அப்படியா? அது ஆல்மோஸ்ட் உறுதியாயிடுச்சுன்னா நிச்சயமாக எல்லா ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நிச்சயமாக தெரியப்படுத்துவாங்க. அப்போ உங்களுக்குமான செய்திகள் நிச்சயமாக வரும். எல்லாம் அப்போ உறுதியாயிடுச்சான்னு சொல்ல மாட்டீங்க? நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேங்க. திமுக கூட்டணி உடையுதுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய இதுக்கே நேர்காணல சொல்லியிருக்கிறேன். நிச்சயமா நடக்கும், வெயிட் அண்ட் சீ. உடஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க, உடஞ்சிருச்சான்னு கேட்குறேன். நான் தான் சொன்னேன், இன்னைக்கு காலையில கூட மாணிக் தாகூர் கதறாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வாழ்த்துக்கள்.